Hi friends, வணக்கம். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இல்லை வயதானவங்க இல்லைனா எக்ஸசைஸே பண்ணதில்லை பிகினர் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப எளிமையான எக்ஸசைஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன் அப்படிங்கிறக்காக அதை இடையில நம்ம போட்டுகிட்டே வருவோம். அந்த விதத்தில் இன்றைக்கும் 10 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்போ ரொம்ப எக்ஸசைஸ் சிம்பிளாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ரெப்புடேஷன் கொஞ்சம் அதிகமாக பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமான ரெப்புடேஷன் பண்ண பாருங்கள். சப்போஸ் டைம் கம்மியாக இருக்குது நான் எப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்வேஸ் கம்மியான டைமில் உங்களோட எக்ஸசைஸோட இன்டென்சிட்டியை கூட்டணும்னா அதுக்கு சிம்பிளான ஒரு பெஸ்ட்டு டிப்பு நீங்கள் ஏதாவது வெயிட்டை கையில் ஆட் பண்ணிக்கிறது. ஸோ வீட்டில் இருக்கிற தண்ணி பாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா 2 எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ பண்ணுற எக்ஸசைஸ்லாம் பண்ணினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரெப்புடேஷன் கம்மியாக பண்ணால் கூட உங்களுக்கு நல்லாவே ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சின்ன ஜென்டிலான வார்ம் அப் லைக் எல்லா ஒரு ஜாயின்ஸையும் ரொட்டேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஜென்டில் வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸை பண்ண ஆரம்பிக்கலாம். செஞ்சு முடித்தோடனே அதே மாதிரி ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரெச்சஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் டிவி பார்த்துட்டே உட்காந்துட்டே எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, சேரில் உட்காந்துட்டே எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, கிச்சனில் வேலை செய்யும்போது எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, இப்படி விதவிதமாக எப்படியாவது எக்ஸசைஸ் ரொட்டீனை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விதத்தில் யோசிச்சு வீடியோ போடுவோம். ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து வரணும் அது மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. லைக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க என்னென்ன எக்ஸசைஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஜஸ்ட் நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு ஓடுறது, ஸ்லோவாக ஓடுறதுங்கிறது எவ்வளோ வெயிட்டு கூட இருந்தாலும் வயதானவங்கிறனாக்களில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் நம்ம ஓட போகிறதில்ல. ஸோ நான் போட்டிருக்கிற மேட் அரவுண்ட் ஓடிட்டுருக்கேன். ஸோ இதே கூட நீங்கள் வேறு என்னென்ன வேரியேஷனில் பண்ணலாம், முடிஞ்சுன்னா ரிவர்ஸில் கூட நீங்கள் ஓடி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரே லைனில் கூட இங்கேருந்து இங்கே ஓடுறது, திரும்பிட்டு இப்படி ஓடுறது. ஸோ சம்திங் ஒரு 1 மினிட்க்கு ஓடுறீங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ். முதல்ல சொன்ன மாதிரி எந்த மாதிரி டைரெக்ஷனில் பேக்வேர்டில் இந்த மாதிரிலாம் ஓடிக்கலாம். செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலை நல்லா வைடாக வச்சு நில்லுங்க. கை 2 இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடாக உடம்பை திருப்புறீங்க, ஒரு காலை ட்விஸ்ட் பண்ணுறோம். நல்லா அப்பர் பாடிக்கு ஸ்ட்ரெச். ஸோ நான் எதையும் டைம் வச்சோ இல்லை கவுண்ட் பண்ணியோ பண்ணலை. நீங்கள் எல்லா எக்ஸசைஸும் 1 நிமிஷம் அப்படி டைம் வச்சு கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா 30 கவுண்ட்ஸ் 50 கவுண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கலாம். நல்ல அப்பர் பாடிக்கு ஸ்ட்ரெச். ஒரு காலை திருப்புறோம், ஃபுல் ஸ்ட்ரெச். மூணாவது எக்ஸசைஸ் எப்படி பார்க்கலாம். அகைன் அதே வைடு டிஸ்டன்ஸ் வச்சு நின்றுக்கலாம். 2 கையும் இன்டர்லாக் பண்ணிட்டு மேலே இருந்து அப்படி கால் வழியாக ஸ்லைட் டவுன் அப். நெக்ஸ்ட் சைட் நல்ல கை அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். கையவும் மேலே போகும்போது நல்ல ஸ்ட்ரெச். டவுன் அப் டவுன் அப். இதாச்சு நம்மளோட மூணாவது எக்ஸசைஸ். நாலாவது எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது, மேட்டோட ஒரு எண்டில் வந்துக்கோங்க. நல்ல ஒரு வைடு ஸ்டெப் எடுத்து வைங்க. 4 டைம்ஸ் ஹை நீ கிளாப். அகெயின் வைடு ஸ்டெப், 4 ஸ்டெப், 4 டைம்ஸ் ஹை நீ கிளாப். Abs tight, breathing normal. Clap, 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 clap. நல்லா clap, 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 clap. அஞ்சாவது எக்ஸசைஸை நம்ம பார்க்க போகிறது. அதுக்கு திரும்பவும் காலை நல்லா வைடாக வச்சுக்கலாம். எப்படி பண்ணுறோம், நல்லா அப்படியே டவுன் போகும்போது செஸ்ட் இப்படி கொண்டு வராதிங்க. நல்ல செஸ்ட் ஓப்பன், அதே சைட் டவுன், அப்புறமா ஆப்போசிட் சைட், அதே சைட் டவுன், ஆப்போசிட் சைட், down, opposite side, down, opposite side. ஸோ செஸ்ட் குறுகாமல் இப்படி முன்னாடி கொண்டு வராமல் பார்க்கணுன்னா எப்பவும் சொல்கிற டிப் தான். நீங்கள் டவுன் போகும்போது நீங்கள் சீலிங் பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செஸ்ட் ஓப்பனாக இருக்கும். தென் கிராஸ், சேம் சைட், ஆல்டர்னேட் சைட், ரிலாக்ஸ். ஆறாவது எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது, வார்ம் அப்லாம் பண்ணும்போது சிம்பிளாக ஜென்டிலாக ஹிப் ரொட்டேட் பண்ணுவோம். இந்த தடவை என்ன பண்ணுறோம், நல்ல ஹிப் கூட சேர்ந்து ஃபுல் அப்பர் பாடியுமே டவுன் ஃபுல்லாக சேர்த்து
உங்களோட பாடி முன்னாடி குனியும் போது பட்டு நல்லா பேக்கில் போகுது, திரும்ப வரும்போது எவ்வளோ முடியுதோ ஜென்டிலாக பேக் பெண்ட் அப்படியே 4 டைரெக்ஷனுமே கவர் பண்ணி அப்பர் பாடி இன்வால்மெண்ட்டோடு ரொட்டேட் பண்ணுறோம். அதே ஒரு 20 கவுண்ட்ஸ் கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா 20 கவுண்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். 7வது எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது, கை ரெண்டும் செஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. நல்லா ரைட் லெஃப்ட் 2 இடத்துலையும் ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணிட்டு கை ரெண்டும் சைடில் ஆல்டர்னேட் சைடில் போய் ரைஸ். என்னெல்லாம் பண்ணுறோம், 2 சைடும் ஸ்பைன் ட்விஸ்ட், கையை ஓப்பன் பண்ணுறீங்க, காலை போய் ஆப்போசிட் சைடு உள்ள கையை டச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. முடியலன்னா எவ்வளோ முடியுதோ ஜஸ்ட் நல்ல சைடில் ரைஸ். டச் ஆகலைன்னா நோ ப்ராப்ளம், கண்டினியூஸாக பண்ண உங்களால் பண்ண முடியும். ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் சொல்கிறதான் வயிறு ஆப்ஸ் டைட், உங்களோட பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே இழுத்து வைங்க. ப்ரீத்திங் நார்மல். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது ட்ரீ போஸ் ஸ்ட்ரெச் நடப்போம் இல்லையா, அதே மாதிரி நல்லா கை அப் ஃபுல் ஸ்ட்ரெச், ஹீல்ஸ் தூக்குங்க. நடந்து போகிறீங்க, போனதுக்கப்புறம் காலை கீழே வச்சுட்டு ஃபார்வர்ட் பெண்ட், தென் ரொட்டேட், நல்ல வாக், இங்கேருந்து அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட், திரும்புறீங்க, ட்ரிபோஸ் வாக் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். ஈவன் இதுவே ஒரு 10 கவுண்ட்ஸ் இப்படி போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இதையுமே ரிவர்ஸில் நீங்கள் வாக் பண்ணலாம். இங்கேருந்து அப்படி ஃபார்வர்ட் பெண்ட், திரும்பிக்கலாம், ஃபார்வர்ட் பெண்ட். லாஸ்ட் ஒன் டைம். எவ்வளோ முடியுதோ நல்ல ஹீல்ஸை தூக்கிட்டு ஃபார்வர்ட் பெண்ட். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது, காலை நல்லா லெக் சர்க்கிள், ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணுறீங்க, லெக் எவ்வளோ முடியுதோ நல்லா சர்க்கிள் பண்ணிவிட்டு பட் கிக் 4 டைம்ஸ் பட் கிக். நல்ல காலை எவ்வளோ முடியுமோ தூக்கிட்டு சர்க்கிள் பண்ணுறோம். பட் கிக் நல்லா கையை பட்டில் வச்சுட்டு 4 டைம்ஸ் இப்போ கிக் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அகைன் லெக் சர்க்கிள், பட் கிக், leg standing circle, butt kick, abs tight, breathing normal, butt kick. One more time, last time, nalla circle, butt kick. லாஸ்ட்டு 10வது எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்டோட ஒரு எண்டில் இருந்துக்கோங்க. ஷோல்டர் அளவுக்கு ஸ்குவாட் பண்ணுறதுக்கு எப்படி காலில் டிஸ்டன்ஸ் வைப்போமோ வி ஷேப்பில் வைக்கிறீங்க. ஜஸ்ட் ஹாஃப் ஸ்குவாட், டவுன் டவுன் டவுன், 3 டைம்ஸ் பல்ஸ். திரும்ப காலை ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்த இன்னொரு காலை தள்ளி வைங்க. 1 2 3 தென் ஜாயிண்ட், 1 2 3 ஜாயிண்ட். ஸ்குவாட் பல்ஸ் பண்ணிவிட்டு வாக் பண்ணுறோம், ஜாயிண்ட், 1 2 3 ஜாயிண்ட். நல்லா ஆப்ஸ் டைட், ஹாஃப் ஸ்குவாட், பல்சஸ், காலை ஜாயிண்ட், ஹாஃப் ஸ்குவாட், 3 டைம்ஸ் பல்சஸ், கால் ஜாயிண்ட். அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து எந்த வயதினரானாலும் எவ்வளோ வெயிட் கூட இருந்தால் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள எக்ஸசைஸ் தான் நம்ம இந்த செஷனில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. 20 ரெப்ஸ் 30 ரெப்ஸ் 50 ரெப்ஸ் வரைக்கும் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுவே ஒரு வெயிட்டை கையில் ஆட் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.